ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே கவின் இந்த மாதிரி ஒரு கம்பேக் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி கவின் படம் பார்த்துருப்போம். நிறைய படங்களை வந்து லவ் பண்ற மாதிரி, பொண்டாடி கூட சண்டை மாதிரி, லவர்ஸ் கூட சண்டை மாதிரி தான் பண்ணியிருப்போம். அதுல ஒரு படி மேல போய் ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காரு கவின். உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை அவட்ட. ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரி மாஸ்க், அந்த மாஸ்க்ன்ற ஒரு விஷயத்த வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட். நம்ம எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம கனெக்டடா கொண்டு வரணும். அங்கங்க கதைகள் காட்டினாலுமே கடைசியில வந்து மையக்கரு எட்டு முடிக்கும் போது கரெக்டா கவனமா முடிக்கணும். அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாங்னு சொல்ல போனா அந்த லவ் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்ல ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்தது, நல்லா இருந்துச்சு. படம் எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த நரேஷன் போயிட்டு இருக்கும், கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர மற்றபடி நல்லாவே இருந்தது. எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கவினோட கேரக்டர். ஆண்ட்ரியாவோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாத்தையும் விட ஸ்டார் வந்து சார்லி சார் தான். அவரோட கேரக்டர் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ரோல். மற்றபடி படம் நல்லா இருந்தது. எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. கவினோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் தான், யதார்த்தமா இருந்தது. அவரு ஹீரோன்றதுனால தேவையில்லாம இந்த மாஸ் எல்லாம் எங்கேயுமே இன்னும் வைக்கல. அது நல்லாவே இருந்தது. ரொம்ப யதார்த்தமா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவரோட ஆக்டிங் சூப்பராவே இருந்தது மூவில. அவருக்கு ஈக்குவலான ரோல் தான் வந்து ஆண்ட்ரியாக்கும் சார்லி சாருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. அது இன்னுமே சூப்பரா இருந்தது. அர்ச்சனா வராங்க ஒரு ரோல்ல. அவங்களோட கேரக்டருமே நல்லா இருக்கு. எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ண மாதிரி இல்லை. எல்லாமே நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த ஆட்டிடியூடே சூப்பரா இருக்கு. நம்மளே நிறைய இடத்துல அவங்களை வில்லியா பார்க்க மாட்டோம். பிகாஸ் அந்த அவங்க கேரி பண்ற ஆட்டிடியூட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. வில்லினா அதுக்குன்னே ஏதாவது ஈவிலா ஏதாவது பண்ற மாதிரி காமிப்பாங்க. பட் இதோட ஆட்டிடியூட் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. தேவையில்லாம எங்கேயும் அன்னெசரி சாங்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணாம ஒரே டுவேட் தான். அதுவும் அந்த ரீல்ஸோட சேர்த்து வர்றதுனால எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. காமெடி, டார்க் காமெடி தான். நிறைய இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. புரியல. இந்த வீக்கெண்ட்ல நல்ல படம்னு எனக்கு தெரிஞ்சு வந்து உட்காந்து பார்க்கலாம்னா இது என்கேஜிங்கா ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். போர் அடிக்காது. மாஸ்க் மூவி பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. கவின் வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ரியா அவங்க சூப்பரா இருந்துச்சு. அதாவது அவங்களோட வேற ஷேட் அந்த படத்துல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஹீரோயின் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வில்லி ரோல். அவங்கள வந்து நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்கும் இதுல. சார்லி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மூவில கூட நடிச்சிருப்பாங்களே. ஸோ சார்லி சார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரோலுமே வந்துட்டு யுனிக்கா இருந்துச்சு. ஒரு ஃபாதர் கேரக்டர் அந்த மாதிரி இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மூவில வந்துட்டு அவரை வச்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஒரு இன்னசென்ட் மேனா இருந்து இப்போ அன்எக்ஸ்பெக்டடா சூப்பரா நடிச்சிருக்காரு. கனெக்ட் ஆகுது சூப்பரா. ஆக்டிங் தானே எல்லாமே. ஸோ அவங்களோட ஆக்டிங் மூலமா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ்னா கேட்கவே வேணாம். எல்லாமே செம்மையா பண்ணாங்க. படம் சார்லி அவர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. கவின் ப்ரோ படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகிடுவார். சூப்பரா பண்ணியிருக்காங்க. காமெடி அங்கங்க நல்லா இருக்கு. ட்விஸ்ட், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய இருக்கும். த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. ஆமா, அதை வச்சுதான் அந்த மாஸ்க் வச்சுதான் ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ அதான் நல்லா இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஜாலியாக பார்க்கலாம். 2 hours ஜாலியாக பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, என்கேஜிங்காகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு காமன் மேனோட எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. கிளைமேக்ஸில் படத்தில் ஓகே, கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அது தெரிய சொல்கிறாங்க. சூப்பராக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. மாஸ்க்னு வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் உள்ளேயும் இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். அப்போ அதுதான் எனக்கு இதில் பெருசாக மிரட்டலான ஃபீல் ஆகல. சட்டிலான ஒரு ஹீரோயினாக தான், சட்டிலான ஒரு வில்லியாக தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு பயங்கர மிரட்டலா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகல பர்சனலாக. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினியா பார்த்துட்டு வில்லியா அப்படி தெரியல எனக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஹீரோயின்னா அவங்க அது ஒரு கேரக்டர், அதுக்கேற்ற செம்மையாக பண்ணுவாங்க. என்ன கேரக்டர் இப்போ வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயினான்னு கேட்டால் இல்லை, அவங்க ஒரு கேரக்டர் ராஜன், அவங்க ஒய்ஃப்ன்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபைங்கோ எந்த அளவுக்கு செம்மையாக பண்ணணும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி தானே அவங்க எப்பயுமே எல்லா படங்களுமே அப்படி தானே பண்ணுவாங்க.
சூப்பர், அதுதான் பயங்கரம். எனக்கு கிளைமேக்ஸ்லாம் அந்த சாங் அந்த மியூசிக் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுச்சு, செம்மையாக இருந்தது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குண்ணா. கவின் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓவராலாக படம் நல்லா தான் இருந்தது. ஆனால் கதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. இப்படி ரொம்ப கொஞ்சம் போர் அடிச்சுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் சரி படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் சொல்ல வேணாம், கிளைமேக்ஸ் தான் நல்லா பிளாஸ்ட் விட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக பண்ண ஒரு விஷயம்னா கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது அது. கவினோட ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. இது நல்லா தான் இருந்தது. ஓகே, இந்த லுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல, ஆனால் நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்பலாம் அப்படி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக போயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக தான் இருக்கு. இல்லை, எல்லாரோடதுமே நல்லா தான் இருந்தது. எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், வேற எதுவுமே இல்லை. இந்த படம் வந்துட்டு கான்செப்ட் என்னன்னா, நமக்கு இந்த உலகத்துல நமக்கு எங்க போனாலும் காசு இருக்கணும். பட் ஆனால் அது நெகட்டிவா பறிச்சோ பிடிங்கிட்டே இருக்கக்கூடாது. பாசிட்டிவா நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் தான் சொல்றாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் கொஞ்சமாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ப்ரோ படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃபை கால்குலேட் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கு படம். நீங்கள் வந்து எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். ஆக்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். ஸ்டோரி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, இங்கே நல்லா இருக்கு படம். வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் சொன்னேன் ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதை பற்றி எனக்கு தெரியாது, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. பட் அவங்க ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த மேம் வந்து எந்த ரோல் பண்ணாலும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது வடச்சென்னை 2 தெரியணும், அது வந்து 2 வரணும் தான். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக கவினோட ஆக்டிங் வந்து மற்ற படத்தை விட இது கொஞ்சம் யூனிக்கான ஆக்டிங்னா. இது வந்து அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் நம்புறேன் நான். கண்டிப்பா அது வந்து அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ஆப்டான டைட்டில் தானே. சாங்ஸ் எல்லாமே சூப்பரான சாங்ஸ் தானா. மற்ற பெரிய பெரிய ஸ்டார் படம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சட்டிலா இந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு எல்லாமே பக்காவா இருக்கு. ஆண்ட்ரியா சீரியஸா அவங்க வந்து எல்லா படத்துலயும் அவங்கள பார்த்துருப்போம். அவங்கள பெருசா பார்த்தது வந்து வடச்சென்னை படத்துல தான். வடச்சென்னை படத்தை தவிர அதை தாண்டி ஒரு ஆக்டிங் பேசப்படும் அப்படின்னா அது இந்த படத்தோட ஆக்டிங் தானா. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரியாலிட்டி தானா, ரியாலிட்டி நம்ம இது பண்ணணும்னா, ரியாலிட்டி படம் இது பண்ணணும், அவ்வளவுதான்.